அல்ல, என்னை மையப்படுத்துவது ஜெபம் அல்ல. ஜெபம் என்பது ஆண்டவரை மையப்படுத்துவது. இந்த நாளிலே லூக்கா சுவிசேஷம் 18ஆம் அதிகாரத்தினுடைய அந்த முழு வசனங்களை உங்களோட நான் வாசிக்க விரும்புகிறேன். 1 முதல் 43 வசனங்கள் இருக்கிறது. அந்த 43 வசனங்களிலே 4 வித்தியாசமான ஜெபங்கள் பேசப்படுகிறது. அது ஆரம்பிக்கும் போதே இப்படி ஆரம்பிக்கிறது. லூக்கா 18 இப்படி ஆரம்பிக்கிறது: சோர்ந்து போகாமல் எப்போதும் ஜெபம் பண்ண வேண்டும். இது ஜெபத்தை குறித்து ஆரம்பிக்கிறது. மட்டுமல்ல, முடியும் போதும் ஜெபத்தோடு தான் முடிகிறது. ஒரு குருடன் இயேசுவை நோக்கி, தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்றான். அது ஒரு ஜெபம். ஜெபத்தோடு ஆரம்பித்து ஜெபத்தோடு முடிகிறது. இங்கே ஜெபித்த ஒரு 4 வித்தியாசமான மக்களை குறித்து உங்களோடு பேச விரும்புகிறேன். அதற்கு முன்பாக ஜெபத்தை குறித்த சில சத்தியங்கள். நம்பர் 1, ஜெபம் என்பது என்னை மையப்படுத்துவதல்ல, தேவனை மையப்படுத்துவது. கேட்கலாம், அப்படியானால் இன்றைக்கு எனக்காக ஜெபிக்க வேண்டாமா? ஜெபிக்க வேண்டும். அன்புக்குள்ளே, என் தேவைகளை என்னை விட அவர் நன்றாய் அறிந்திருக்கிறார். என்னுடைய இன்றைய தேவையை அவர் நேற்று அறிந்திருக்கிறார். அப்படியானால் ஜெபிக்க அவசியம் இல்லையா? ஜெபிக்கலாம், அன்புக்குரியவர்கள். ஆனால் என்னையே மையப்படுத்தி நான், என் குடும்பம், என் மனைவி, என் பிள்ளை, என் வாழ்க்கை, வீடு, வசதி, வேலை வாய்ப்பு, திருமணம், என்னை மையப்படுத்துவது ஜெபம் அல்ல, கிறிஸ்துவை மையப்படுத்துவது ஜெபம். 2 சொல்ல விரும்புகிறேன். ஜெபம் என்பது காண்கிற ஒன்றை வைத்து ஜெபிப்பதில்லை. ஒருவேளை உங்களுக்கு புரிய நினைக்கிறேன். பாடுகள், போராட்டம், வியாதி, கண்ணீர், இவையெல்லாம் காண்கிற ஒன்றுதான். ஆனாலும் காணக்கூடாத அவருடைய வல்லமை, அவருடைய மகிமை, அவருடைய காருண்யம், அவருடைய நீதி, அவருடைய நியாயம், அவர் நித்திய மீட்பு, உங்களுக்கு என்று வைத்திருக்கிற பிரகாசமான ஒரு எதிர்காலம், இவைகளை யோசித்து பாருங்கள். காண்கிற ஒன்றை வைத்தே நாம் ஜெபிக்கிறோம். அது நல்லது. ஆனாலும் காணாத ஒன்று இருக்கிறது. பிரகாசமான, ஒளிமயமான, மகிமையான, மாசற்ற, வாடாத ஒரு எதிர்காலத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். புதிய வாய்ப்புகள், புதிய தருணங்கள், புதிய உறவுகள், புதிய வழிகள் எல்லாவற்றையும் கர்த்தர் வைத்திருக்கிறார். 3வது நான் சொல்ல விரும்புகிறேன், வாய்ப்புகள் இருந்தால் ஜெபிக்கலாம். நம்ம இப்படி சொல்லுகிறோம், வாய்ப்புகள் இருக்கும், வாய்ப்புகள் தெரிந்தால் ஜெபிக்கலாம். இல்லை அன்பார்களே, வாய்ப்பே இல்லாத இடம், வாய்ப்பே இல்லாத மனிதர், வாய்ப்பே இல்லாத சூழ்நிலைகள், ஜெபித்து பாருங்கள், வாய்ப்புகளை உருவாக்குவார். நான் சொல்வது உங்களுக்கு புரிந்திருக்கும் நினைக்கிறேன். வாய்ப்புகள் இருந்தால் மட்டுமே ஜெபிக்கலாம். ஒருவேளை வாய்ப்பு இருக்கிறது, ஜெபிக்கலாம். இல்லை அன்பார்களே, வாய்ப்பே இல்லை, ஆனாலும் ஜெபித்து பாருங்கள், வாய்ப்புகளை கர்த்தர் தருவார். ஜெபம் என்ற வார்த்தையின் பொருளே இதுதான். இன்னொன்றை சொல்ல விரும்புகிறேன். ஒரு மனிதனுடைய ஜெபத்தை வைத்து அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை எடை போடலாம். அன்பார்களே, உங்கள் ஜெபம்தான் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் அளவுகோல். அனைவருடைய ஜெபத்தை பார்த்தால் சிறு பிள்ளையின் ஜெபம் போல அன்றைக்கு எப்படி ஜெபித்தார்களோ அதை போலத்தான்